வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கச்சராயன்பட்டி ஊராட்சி கேப்புதூரில் செயல்படும் கல்பறியினால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். பாறைகளை உடைக்க வைக்கப்படும் சக்தி வாய்ந்த வெடிமருந்தால் அதிர்வு ஏற்பட்டு வீடுகளில் விரிசல் விழுந்து வருகிறது. கனரக வாகனங்கள் அடிக்கடி செல்வதால் தார் ரோடு பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறி விபத்து ஏற்படுகிறது. காற்று மாசடைந்துள்ளது. கல் தூசிகள் உணவுப் பொருட்கள் மீது விழுகிறது. கல் தூசி கலந்த உணவுப் பொருட்களை உண்ண முடியாமல் கீழே கொட்டும் அவலம் நீடிக்கிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை. குவாரியை மூடக்கோரி ஐவத்தான்பட்டி, களப்பாறை, பால்குடி, புதூர் உள்ளிட்ட கிராம மக்கள் பஸ் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவு கற்களை குடிநீர் குழாய் மீது கொட்டுவதால் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் பற்றாக்குறை நிலவுகிறது. குவாரியை மூடக்கோரி கிராம மக்கள் காலி குடங்களுடன் பஸ்ஸை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாம்பட்டி இன்ஸ்பெக்டர் லோகநாதன் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பஸ் மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த பாரடி நிக்கணும். ஒரு மாசமா தண்ணி இல்லாம நாங்க பிள்ளை ஊட்டியெல்லாம் பறக்கிறோம். தண்ணி இல்லாம எந்த கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த ஊர்ல மழையும் வெயில விளையும் இல்ல, ஒண்ணும் ஆடு மாடா பார்த்தா தண்ணி இல்லாம தவிக்குது. பட்டினியா கிடக்குறோம். நாங்க பட்டினியும் வச்சுமா கிடந்து தண்ணி இல்லாம தவிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க ஏதோ எங்களுக்கு மோசி நீங்க நுப்பாட்டி கொடுங்க. இந்த பாரடியை நுப்பாட்டுங்க. நாங்க இந்த மாதிரி மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் மகாலில் ஈஷா அறக்கட்டளை சார்பில் சத்குருவின் கிருஷ்ண லீலா பாகம் 1 புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி நித்ய தீபானந்தா, அழகர் கோவில் அர்ச்சகர் ஸ்தானிகம் மிராஸ் சுந்தர நாராயணன் பட்டர், தமிழக பாஜ மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன், பேச்சாளர்கள் மரபின் மைந்தன் முத்தையா, குரு ஞானாம்பிகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினர்கள் சத்குருவின் கிருஷ்ண லீலா நூலை வெளியிட்டு பேசுகையில், கிருஷ்ண லீலா நூலை வாசிப்பதன் மூலம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள், துன்பங்கள் மற்றும் பிரச்சினைகளை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு மன உறுதியுடனும் ஞானத்துடனும் எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த நூல் உணர்த்துவதாக பேசினர். நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்றனர். கிருஷ்ண லீலா புத்தகத்தை ஆர்வத்துடன் வாங்கினர். இந்த புத்தகத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கிருஷ்ண லீலா நீங்க இந்து தர்மத்தினுடைய தாற்பயம் புரிஞ்சவங்களுக்கு தான் சுவாமிஜி இதுக்கு ஏன் லீலான்னு பேர் வச்சிருக்காருன்னு தெரியும். லீலான்னா விளையாட்டுன்னு சொல்லி 64 திருவிளையாடல்களை மதுரையில சிவபெருமான் நிகழ்த்தினார் அப்படின்னு பார்க்கணும். இந்த லீலா விளையாட்டு இது எல்லாமே இந்து ஆன்மீகத்துல தான் வரும், வேற எங்கேயும் இருக்காரு. நீங்க கார்ல் மார்க்ஸை பத்தி கொஞ்சம் வாசிச்சவங்களுக்கு தெரியும். அவர் உலக வரலாற்றையே வர்க்க போராட்டத்தின் வரலாறு அப்படின்னு சொல்லுவார். The history of the world hitherto known, the known history of the world hitherto is the history of the class wars அப்படின்னா, இதுவரைக்கும் உலகம் அறிந்த ஒரு வரலாறுலே அது என்ன வரலாறுனா வர்க்க போர்களின் வரலாறு தான். 2 வர்க்கங்கள் போராடி கொண்டதின் வரலாறு தான். உலகமே ஒரு கான்ஃபிளிக்ட்ல தான் உருவாகுது. கான்ஃபிளிக்ட்ல தான் உலகம் உருவாகிறது என்பதுதான் மேற்கத்திய சித்தாந்தம். நம்ம இந்து ஆன்மீகம் கான்ஃபிளிக்ட நாம எப்ப ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒரு விளையாட்டு, இது ஒரு ஹார்மனி. இந்த நல்லிணக்கத்துல, இந்த ஒத்திசைவுல இதுலதான் இந்த உலகம் சிறப்பாக செயல்படுகிறது ஏற்றுக்கொண்டிருக்கோம். அதனால எல்லாத்தையும் விளையாட்டா பார்க்கணும். நீங்க லீலான்ற வார்த்தை பெரிய மகான் வாயிலிருந்து எல்லாம் பேசுவோம். நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா பெரியம்மை, தட்டம்மை, சின்னம்மை நோய் போட்டுருக்கோம். நீங்க கிராமத்துல சொல்லுவாங்க அம்மா விளையாடி இருக்குமா, அம்மா விளையாண்டுருக்கு அப்படிம்பாங்க. அம்மா ஒரு நோயை கூட தாயாக பார்த்து அது கூட என் புள்ள மேல விளையாடி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. தவிர பாதிச்சிருக்கு, இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இந்த மாதிரி மாடர்ன் டெர்மினாலஜி எல்லாம் நம்ம பயன்படுத்துறது. அம்மா விளையாடி இருக்கு. அப்ப இந்த சாதாரண மனுஷனுடைய மனசுல கூட
இது உலக விளையாட்டு தான். அது நோயா இருந்தாலும் அது விளையாட்டு தான். அது மகிழ்ச்சியின் உச்சமாக இருந்தாலும் அது விளையாட்டு தான். விளையாட்டுன்னா கொஞ்ச நாள் விளையாடுவோம், அதுக்கப்புறம் காணாம போகும். இந்த விளையாட்டு முடிஞ்சு இன்னொரு விளையாட்டு ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த ஆத்மா இந்த சட்டையை இந்த உடலை உறுத்து விட்டு இன்னொரு விளையாட்டுக்கு போகும் அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை நம்ம மனசுல ஏற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால இந்த லீலாங்கிற வார்த்தை இந்த புத்தகத்துல மிக மிக முக்கியமான நான் வார்த்தையாக பார்க்கிறேன். வாழ்க்கை போராட்டம் அல்ல, வாழ்க்கை விளையாட்டு என்கிற இந்த தாற்பயம் இந்த புத்தகத்தின் மூலமா சுவாமிஜி மூலமா எனக்கு தெரிய வருது. நீங்களும் எனது வேண்டுகோள் தான். உங்களுக்கு வாழ்க்கை போராட்டமா நினைச்சு ஐயோ ஒரே தலைவலியா இருக்கு, போராட்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சு கூட வாழ்க்கை விளையாட்டு தான். ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ். கார்ல போறோம், கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ரோட்ல நிக்கிறோம், அது பிரச்சனையா? அது ஒரு அனுபவமா? அது ஒரு அனுபவம். உடனே ஒரு மெக்கானிக் நம்பர் என்னன்னு கேட்போம், போன் பண்ணுவோம், அவர் வருவாரு. அப்புறம் அவருக்கு பணம் கொடுப்போம், பணம் கொடுக்கும் போது வேற பேசுவோம், அவர் இதை கூட கேட்பாரு, குறைச்சு கொடுப்போம், இல்லை கேட்கறத கொடுத்துருவோம். இதெல்லாமே ஒரு வாழ்க்கையின் அனுபவங்கள் தான் தவிர ஒவ்வொன்றையுமே பிரச்சனையாகவே பார்த்து கொண்டிருப்பது கூடாது. அந்த ஆட்டிடியூட் நீங்க இந்த புத்தகத்தை வாசிச்சு அவர் எல்லாத்தையும் கொண்டாடுங்கன்னு சொல்றாரு சுவாமி. மதுரை ஹைகோர்ட் தீர்ப்பை அமல்படுத்தி திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து மக்கள் கட்சியினர் வலியுறுத்தினர். இதன் ஒரு பகுதியாக முதல்வர் விஜய்க்கு தபால் மூலம் கோரிக்கை மனுக்கள் அனுப்பப்பட்டது. ராணிப்பேட்டை ஷோழிங்கர் தலைமை போஸ்ட் ஆபீஸில் இந்து மக்கள் கட்சியினர் குவிந்தனர். வேலூர் கோட்ட தலைவர் மோகன் தலைமையில் தொண்டர்கள் தபால் மூலம் கோரிக்கை மனு அனுப்பினர். மனுவில் கார்த்திகை தீப நாளில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய்க்கு வலியுறுத்தப்பட்டது. கட்சி சார்பில் தமிழகம் முழுவதிலுமிருந்து முதல்வருக்கு தபால் மனு அனுப்பப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர்.